ஹோசூரில் குடிநீரை குடித்த 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மற்றும் மயக்கம். குடிநீரில் தொழிற்சாலை கழிவு நீர் கலக்கப்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை. ஹோசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வாழும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை போக்க அங்குள்ள ஏரியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீரை குடித்த ஒரு சிலருக்கு நேற்று இரவு லேசான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் வசிக்கும் ராமகிருஷ்ணன், விமலா, பாபு, லட்சுமி, திரிவேணி, அஸ்வினி, கோபால், மஞ்சுளா, எல்லம்மா, முனிதாயம்மா ஆகிய 10 பேருக்கு குடிநீரை குடித்ததில் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து 10 பேரையும் அப்பகுதி பொதுமக்கள் ஹோசூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து அறிந்த ஹோசூர் சாராட்சியர் பிரியங்கா, ஹோசூர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா, ஹோசூர் மாநகராட்சி மேயர் சத்யா, கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் ஆகியோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சின்ன எலசகிரி பகுதிக்கும் அவர்கள் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் மருத்துவ குழுவினரும் மாநகராட்சி நகர நல அலுவலர் தலைமையிலான குழுவினரும் அப்பகுதிக்கு சென்று தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீரில் மாசு கலந்ததால் பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மாசடைந்த குடிநீரை குடித்து முதலில் 10 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்தடுத்து பொதுமக்கள் பலரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ஏரியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்ததா அல்லது தொழிற்சாலை கழிவுநீர் கலந்ததா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சத்தம் ஜெயகந்தன் சார் கூட இருக்கவங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, எப்படி ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும்? அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, எல்லாரும் வெளியே நில்லுங்க. ஆமா வெளியே. சார், என் பேர் ஆனந்த் சார், சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர். இந்த தண்ணினால் தண்ணி பிடிச்சி நல்லா காலையிலேருந்து நைட்டு 12 மணிலேருந்து 15 பேர் பக்கம் ஜிஹெச்சுக்கு எடுத்து வந்து அட்மிட் பண்ணிக்கிறோம். வயிற்று வலி, வாமிட்டு, லூஸ் மோஷனு எல்லாம் ஒரே சேம். அத்தனை பேருக்கும் 15-20 பேர் பக்கம் அதே மாதிரி ஆகிடுது. ஒரு 350 வீடு 400 வீடு பக்கம் இருக்குது அந்த ஏரியா மட்டும். அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாருக்கும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி நடந்துருக்குது. மறுபடியும் இந்த நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பண்ணிக்கிறாங்க நம்ம ஆள்கிட்ட. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சரி என்ன சார் அந்த தண்ணி ப்ராப்ளமு, ஏற்கனவே ட்ரைனேஜு டேங்க்கில் தண்ணி மிக்சிங்கு, ட்ரைனேஜ் தண்ணி 2 மிக்சிங்கு பண்ணிக்குது. அது அதிகாரிகள் என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்லாச்சு, எல்லாம் சொல்லி ஏதோ ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. சாருங்கெல்லாம் வந்து டாக்டர் சாரெல்லாம் வந்துருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க.
ஒரு இன்னைக்கு காலையில் அதே சேம் ப்ராப்ளம் தான் ஒரு இந்திக்கார் பொண்ணு இறந்து போச்சு. இப்போ இன்னொருத்தர் சீரியஸாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் எல்லாம் டாக்டர் அதிகாரிகளை வந்து எல்லாம் தயவுசெஞ்சு வந்து இதெல்லாம் என்ன எப்படின்னு சொல்லி நிறைவேற்றி கேட்டு கிளியர் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். ஆனந்த் சார். வேதி வாங்கி வந்திருக்காங்க சார். சோபியா சோபியா என்ன மேடம் என்னாச்சு? தண்ணி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்களா? வேற வெளியில போய் எங்கேயும் சாப்பிடலாம், வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க? ஆனா இப்ப எப்படி இருக்குதா? நின்று இருக்குதா? பரவாயில்லைங்க சார். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போனா இல்லை வரும்போதெல்லாம் இவருனே ஒட்டுட்டே இல்லை. இப்போ ஏதோ கொஞ்சம் பாதியில் நாட்டில் வந்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. ஏதோ ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் ఏమి తెలియదు, ఏమి చేయట్లేమో తెలియదు. రాత్రి అంతా అందరూ ఒకే పోయి తిరిగింది. వాళ్ళంతా அம்மா வந்து தனியாக இருக்க மாட்டேங்கிறாங்க சார். அதனால ஒரே வீட்டில் తెలుగు తమిళమా? తెలుగు. ఏంటి ఏమైందమ్మా మీకు? ఏం చెప్పించా? మీకు నేను మధ్యాహ్నం చేశాను నేను సార్. మీ ఇంట్లో నీకు పాప బరువు రెండు ఇంట్లో ఈ టైంకి అయింది. ఇంకా మీరు ముగ్గురు ఉండేది, వాళ్ళకేం కుదరలేదు. கார்பரேஷன் இருந்தாங்க 4 டாக்டர் 6 டாக்டர் இருக்காங்க. எல்லா வீடுகளாக பார்த்து அதில் நல்லா இருக்கவங்களாம் வந்து ஒரு பெட்டராக கொடுக்குறாங்க. ஓஆர்எஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சீடாக இருக்கவங்கள பிஹெச்சில் அட்மிஷன் பண்ணி போடுறாங்க. ரொம்ப முடியாது எங்கள் பட் இதுக்கு நீங்க நம்ம கேரளா நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். 40 பேர் சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம். 6 మంది వస్తున్నారు సార్. గార్మెంట్ వస్తా ఉంటాయి, ఏం తొందరలో రాండి, ప్రాబ్లం లేదు. బట్ యాక్చువల్లీ ఒక టీం యాడ్ అయిపోయిందంట. బట్ ఊరి దగ్గర ఒక టీం పోయిందంట. ఊరిడం ఏం తొందరలేదు. అదో చిన్నగా ఎవడో చిన్న చేసి తొక్కి పంపి వెళ్తే సఫర్ అవుతారు. ஸ்கூல் பார்க்க